ஒரு நிமிஷம் இத கேட்டுட்டு போயிருங்க. இந்த 3 பழக்கம் உங்ககிட்ட இருக்குதா? 1 எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரம் நம்புறது. 2 எல்லார் மேலயும் அளவுக்கு அதிகமா பாசம் வைக்கிறது. 3 யாரையும் ஏமாத்த நினைக்காத மனசு. இதெல்லாம் ஒரு நபர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ஒரு சிறந்த நபர் அப்படின்றதுக்கு அடையாளம் தான். இங்க நல்லவங்களா இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனா சூதுவாது தெரியாத அப்பாவியா மட்டும் இருந்துறக்கூடாது. ஏன்னா உங்களோட கள்ளங்கபடம் இல்லாத அந்த மனச ரொம்ப சுலபத்துல ஏமாத்திட்டு, ஏமாளின்ற பேரையும் வச்சுட்டு போயிரும் இந்த உலகம். அதனால அன்போ, பாசமோ, அக்கறையோ இல்ல நம்பிக்கையோ ஒரு நபர் மேல நம்ம வைக்கிறோம் அப்படின்னும்போது, அது அளவோட இருக்கணுமே தவிர, கண்மூடித்தனமானதா இருந்துறக்கூடாது. வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஆசைப்பட்ட இல்ல எதிர்பார்த்த விஷயங்கள் உடனே நடக்கணும், கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா, சுலபமாவே எல்லா விஷயங்களும் கிடைக்கிறதுக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சூழல்ல நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கல அப்படின்னும்போது, அந்த ஏமாற்றத்த மனசு தாங்கிக்காது. அதனால விஷயங்கள் சின்னதோ, பெருசோ எதுவா இருந்தாலும் கிடைச்சாலும், கிடைக்காட்டினாலும் நம்மளோட மனச எப்பயுமே நம்ம பக்குவமான நிலையில தான் வச்சுக்கணும். அதிக எதிர்பார்ப்பு எப்பயுமே ஏமாற்றத்த தான் தரும். வாழ்க்கையில நமக்கு நாமே போட்டுக்க வேண்டிய 5 விதமான கட்டுப்பாடுகள். 1. நீங்க முழுசா நம்புன ஒரு நபர் உங்கள சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னும்போது, அப்படிப்பட்டவங்கள திரும்ப தேடாதீங்க. 2. மத்தவங்க உங்கள மரியாதை இல்லாம பேசுறதுக்கு அனுமதிக்காதீங்க. 3. ஒரு துயரமோ இல்ல மன வருத்தமோ வெளிய காட்டி ஆறுதல் தேடணும் அப்படின்னு நினைக்காம ஒரு வைராக்கியத்தோட கடந்து வரதுக்கு பாருங்க. 4. எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, இப்படியே இந்த வேலைய பார்த்துட்டு வாழ்க்கைய ஓட்டிறலாம் அப்படின்னு நினைக்காம, உங்களுக்குன்னு ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. 5. உங்கள மதிக்காத இல்ல கூப்பிடாத இடத்துக்கு போகாதீங்க. இந்த 5 விஷயங்களுக்கும் நமக்கு நாமே கட்டுப்பாடு போடல அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நம்ம தன்மானத்தையும், சுயமரியாதையும் இழந்து தான் நிக்கணும். உறவுகள தேர்ந்தெடுக்கிறதுல எப்பயுமே ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஒருவேளை சரியான நபர நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு தவறிட்டோம் அப்படின்னா, லைஃப் ஃபுல்லா விட்டு குடுத்தும், அனுசரிச்சும் போறத தவிர வேற வழியே இல்ல. எந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பில்லன்னு தெரியுதோ, அந்த இடத்துல உங்களுக்கு அன்பும் இருக்காது. அதனால ஒருத்தர் உங்கள ஒதுக்க நினைச்சாங்க அப்படின்னா, நீங்களாவே விலகி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா, மனுஷங்க இன்னைக்கு இருக்கிற மாரி நாளைக்கு இருக்கிறது கிடையாது. சில பேர் பணத்தாலயும், சில பேர் குணத்தாலயும் மாறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா, அது புரியாத நம்ம மனசு தான் பாசத்துக்கும், வேஷத்துக்கும் இடையில நிண்டு போராடிக்கிட்டு இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டயும் எதையும் அதிகமா எதிர்பார்க்காதீங்க. வேற வழியே இல்ல. இந்த 5 விதமான நபர்கள நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆவணும். 1 ஒரு தடவையோ, 2 தடவையோ இல்லங்க. ஒவ்வொரு முறையுமே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் காரணம் இருக்குதோ, இல்லையோ, தொடர்ந்து நம்மள மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். 2 நம்ம கூடயே இருந்துக்கிட்டு, நல்லா பேசி பழகிட்டு, நம்ம போனதுக்கப்புறம் நம்மள பத்தியே தேவையில்லாத வதந்திகள பரப்பக்கூடிய நபர்கள். 3 வாய திறந்தாலே பொய்ய மட்டுமே பேசக்கூடிய, இல்ல தவறான பழக்கவழக்கங்கள்ல ஈடுபடக்கூடிய நபர்கள். 4 தான் செஞ்ச தப்புல உங்களையும் சேர்த்து இழுத்து விடக்கூடிய, இல்ல 2 நபர்களுக்கு இடையில பிரச்சனைய மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்கள். 5 உங்களோட இரக்க குணத்தையும், அப்பாவித்தனத்தையும் தன்னோட சுயநல தேவைக்காக உங்களுக்கே தெரியாம பயன்படுத்திக்கக்கூடிய நபர்கள். நீங்க நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம, எல்லாத்துக்கிட்டயும் ஒரே மாதிரி பேசி பழகக்கூடிய, உறவாடக்கூடிய ஒரு நபரா இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 4 நல்லவங்களோட பழகுனீங்க அப்படின்னா, அதுல 5வது நபர் நீங்க தான். 4 பொய் பேசுறவங்களோட பழகுனீங்க அப்படின்னா, அதுலயும் 5வது நபர் நீங்க தான். 4 பணக்காரரோட பழகுனீங்க அப்படின்னா, அதுல 5வது நபர் நீங்க தான். அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா, நம்ம சின்ன பிள்ளைகள நல்லவங்களோட பேசுங்க, நல்லவங்களோட பழகுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா, அதுவே நமக்குன்னு வரும்போது, நான் எல்லாத்துக்கிட்டயும் பழகுவேன். ஆனா, யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். எத யார்கிட்ட எடுத்துக்கணும், எடுத்துக்க கூடாது அப்படின்னு தெரியும்னு வேணா சொல்லலாம். ஆனா, யார் கூட நம்ம பழகுறோமோ, அவங்களோட பழக்கவழக்கங்கள் அவங்களுக்கும் தெரியாம, நமக்கும் தெரியாம நமக்குள்ள வந்துரும் அப்படின்றது தான் உண்ம. நம்மளோட மதிப்பு, மரியாதை அப்படின்றது நம்மள பொறுத்தது மட்டும் கிடையாதுங்க. நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட செயல்கள், நம்மளோட பழக்கங்கள், ஏன் நம்ம இருக்கக்கூடிய இடத்த பொறுத்தது, நம்மள சுத்தி யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றதையும் பொறுத்தது தான்.